விட்டதுலேருந்து 2வது வீடியோ இது. ஆக்சுவலாக இது எத்தனாவது வீடியோன்னு நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நேற்று ஒரு 2 போட்டேன். ஸோ இது ஒரு 3, இதுக்கு முன்னாடி ஒன்று 3, ஸோ இது ஒன்று 4. ஸோ நம்ம 4 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த 4த்தையும் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் 2 இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இல்லாமல் இன்னொரு வீடியோ இல்லாமல் அதுக்கப்புறம் 2 இருக்கிற வீடியோ எல்லாமே ஜஸ்ட்டு இதே மாதிரி தான் ஆயிடுச்சு நேற்று. ஸோ அதனால் நம்ம நெட்டை அன்றைக்கி லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ போட வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம மறுநாள் இன்றைக்கி போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி அதேமாரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது நேற்று ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தது. ஸோ இன்றைக்கி 15 நிமிஷமாக கொஞ்சம் டைம் ஏறி இருக்குது. இன்றைக்கி பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நான் போட பார்க்குறேன், ரெகுலராக கொடுக்க பார்க்குறேன். ஸோ லைவ் மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சேனலுக்கு ஒரு எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கோ, நம்ம பார்க்குறாங்க, விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹைப் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன், சரிங்களா? நம்ம இப்போது நம்ம விட்டதுலேருந்து போகலாம், சரிங்களா? சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா விட்டதுலேருந்து போடலாம், சரிங்களா? சாரி, யாராக இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைவை பார்த்துட்ருக்கோம். ஸோ முடிஞ்சளவு நெட்டு கட் ஆகாமல் தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கம்பல்சரி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம விட்டதுலேருந்து போக போகிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் அந்த ஹைப்ரோ ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் ட்ரெட்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்ரெட்டிங் அவங்க பேர் அது இருக்கலாம், சரிங்களா? நம்மளுக்கு அந்தளவு உமன்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இமேஜ் சேவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கல. ஸோ இந்த இமேஜ் உள்ளே போட்டாச்சு. இது போட்டுட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கிற நோட் பேட்லேருந்து ஒரு லெட்டராக காப்பி பண்ணி குரோமில் போயிட்டு அதேமாரி எல்லாத்தையும் நம்ம என்னென்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ ஃபேஷியல் இது நம்ம அதேமாரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், எப்படி வேணும் நீங்களே டிசைன் பண்ணிவிட்டு நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது தான் இமேஜ், சரிங்களா? ஸோ இது நல்லா இருக்குது, சிரிச்ச மாதிரி இருக்குது. இல்லை அப்புறம் கஸ்டமர் எப்படி கேட்கல அப்படின்னா நீங்கள் தான் மாற்றணும். ஸோ கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் தான் பண்ணணும். 1-2 கஷ்டமாக இருக்கும். கஸ்டமரை டீல் பண்ணுறதுக்கு, அது கிளைண்ட்டை டீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஓகே 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 அப்படின்னு ரெகுலராக அந்த பொறுமை இருந்தது அப்படின்னா நீங்கள் கஸ்டமரை டீல் பண்ண கற்றுக்கிட்டீங்க அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் அவங்களோட இதை தான் உங்களை சொல்லுவாங்க. ப்ளீச்சு தான் இது வருது. ஸோ இது தெரில, இது நம்மளுக்கு தெரில. ஸோ ஹேர் கலரிங் போய்டுவோம். நம்ம அந்த பாயிண்ட் என்னதுன்னு தெரில. நம்ம ஹேர் கலரிங் போய்டுவோம், சரிங்களா? இதில் உங்களுக்கு எது ஹைலைட்டாக இருக்குமோ நீங்கள் அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். என்ன லுக் அழகாக இருக்கோ, இல்லை என்ன மாடல் நல்லா இருக்குதா, இல்லை உமனோட அந்த கலர்ஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன ஓரளவு நல்லா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அது நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம இது கூகுள்லேருந்து தான் காட்டுறோம். ஸோ இதுக்கெலாம் காப்பிரைட் வந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்படி தான் பார்த்து ஆகணும். நம்ம கூகுள்லேருந்து லைவாக தான் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும் இமேஜ் எல்லாமே, சரிங்களா? இப்போ உங்களுக்கு சரி இந்த மாடல் நல்லா இருக்குது, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணுறேன், சரிங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணிவிடுங்க. எல்லா ஃபோட்டோவும் இன்புட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு நான் இதேமாரி போட்டு மெஹந்தி அது ஷார்ட்டாக போட்டிருக்காங்க போல். ஸோ உங்களுக்கு எந்த அளவு காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ நான் இதையே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அந்த கை ஆங்கிளு
அந்த பளிச்சுன்னு ஒரு டார்க்கஸ்ட்டு அந்த மெகந்தி இருக்குது. ஸோ அது நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம இது மெகந்தி எடுத்துப்போம். அப்புறம் போட்டோன்னே சூப்பர் ஆகிடுச்சா, குவாலிட்டி அந்த அளவு நல்லா இருக்குது. ஓகே, மெகந்திக்கு அப்புறம் ஹேர் கட் போட்டிருக்காங்க. ஸோ ஹேர் கட்னால் உங்களுக்கு தெரியும், நார்மலாக கடையில் போனால் எப்படி இருக்குமோ அந்த ஹேர் கட்டை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஹேர் கட் எடுத்தாச்சு. லேடிஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து லேடிஸ்க்கே நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதே பண்ணிவிடுங்க. ஓகே, ஹேர் கட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கங்க. ஹேர் கட் ஹூமன்னு போடுறேன், மென். ஸோ லைவ் கட்டாமல் இருக்கிறதுக்கு, லைவ் கட் ஆகிடுச்சுன்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? லைவ் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் கட் ஆகிடுச்சு அப்படின்னா தான் எனக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு லைவ் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட பார்க்குறேன் லைவு. ஒரு 9 மணி 8 மணிக்கு போட பார்க்குறேன். ஸோ இந்த டைமில் யாரும் எல்லாம் தூங்கி இருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும். பட் இருந்தாலும் என் சப்ஸ்கிரைபருக்கு டெய்லி வீடியோ வரணும்னு சொல்லிட்டு நான் எந்த டைம் ஆனாலும் போட்டு தான் ஆவேன். சரிங்களா? ஸோ இது நல்லா இருக்கு. நீங்கள் எடுக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாக் இமேஜாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு சேவ் ஆஸ் ஜேபக். அதான் நம்ம கூகுள்லேருந்து எடுக்கிறனால பிரச்சனை கிடையாது. பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு பர்சனலான ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கம்பல்சரி இஷ்யூ ஆகலாம், இல்லை ஆக்கப்படலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூகுள்லேருந்து எடுத்திங்கன்னா கூகுள் வந்து ஓகே, கூகுள்லேருந்து காமனாக கிடைக்கிறதுனால பிரச்சனை வராது நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெகந்தி எடுத்துட்டோம். ஸோ மெகந்தி மருதாணி எல்லாம் ஒன்று தான். மெகந்தி ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது, மெகந்தி வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ அதே தான் கார்டும் நினைக்கிறேன். மெகந்தினாலும் சேம் தான். மெகந்தியும் மருதாணியும் ஒன்று தான், அது பேர் தான் வேறு. ஹேர் ஸ்பா அப்படின்னு போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல, சர்ச் பண்ணாதான். ஹேர் வாஷ் அது. ஓகே, ஹேர் கிளீனிங்கோட ஒரு இமேஜ் எடுத்துப்போம். நம்மளுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு என்ன ஸ்டைல் நல்லா இருக்குமோ நீங்கள் அதை எடுத்து சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ எனக்கு எது தேவையோ நான் அதுதான் எடுக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட ஒர்க்கு தான், உங்களோட ஸ்டைலே உங்களோட ஒர்க்கு தான். சரிங்களா? நம்ம இப்போ இதை எடுத்துப்போம். நம்ம இன்றைக்கி வந்து பியூட்டி பார்லர் மட்டும் டிசைன் பண்ணுவோம். நாளைக்கு வந்து அந்த ரோட்டு கடை ஸ்ட்ரீட்டு அந்த இது வச்சுருக்கோம் நம்ம. ஸோ ரோட்டு கடை வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணிப்போம் நம்ம நாளைக்கு. இன்றைக்கி வந்து இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? பியூட்டி பார்லர் மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கணும். பியூட்டி பார்லர்னாலே மேக்ஸிமம் வந்து டார்க்காக தான் இருக்கும். டார்க் அப்படின்னு போட்டு DAR டார்க் கலர் அப்படின்னு போட்டிங்கன்னா பேக்ரவுண்டு. ஸோ நான் இது தோராயமாக தான் போடுறேன், எனக்கு தெரிஞ்சது. ஓகே, பியூட்டி பார்லர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அது எனக்கு நம்மளுக்கு தெரியும். நீங்கள் எது நோட் பண்ணாலுமே டார்க்காக தான் இருக்கும் மேக்ஜராக. அது நீங்கள் எடுக்கிறத பொறுத்து அது மாறும் எப்பவுமே. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எடுத்துப்போம். ஸோ இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, பட் ப்ளூவாக இருக்கா. நம்ம ட்ரை பண்ணுறது தான், நல்லா இல்லை அப்படின்னா நம்ம மாற்றிப்போம், கரெக்ஷன் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ இது டவுன்லோட் பண்ணியாச்சு. இது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ Ctrl+T கொடுத்து, ஸோ இந்த பக்கமும் பெருசு, இந்த பக்கமும் பெருசு, இந்த பக்கமும் பெருசு, இந்த பக்கமும் பெருசு. ஓகேங்களா? இது பண்ணியாச்சு. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டில் வச்சிடுறேன். இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் போயிட்டு பிளர் ஆப்ஷன் போயிட்டு
காஷியம் பிளர் போய்ட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ, எனக்கு இந்த அளவு போதும், சரி நான் ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னா நான் போக சொல்கிறேன். ரெஃபரன்ஸ் தான், நீங்கள் எடுக்கிறது எல்லாமே ரெஃபரன்ஸ் தான் முடிஞ்ச அளவு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பென் டூல் வச்சு வரைகிறேன். ஸோ நான் பென் டூல் வச்சு வரைஞ்சிட்டு இந்த பென் டூல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சோம்ல அதுக்கு மேலே வைக்கணும். அவ்வளோதான், சிம்பிள், அவ்வளோதான். ஒன்றும் கஷ்டப்படல. நம்ம அதுக்கு மேலே வச்சுட்டு ஒயிட் கலர் கொடுத்துரு. இது ஒயிட் வந்துச்சா, ஸோ ஒயிட் கலர் வந்து கொடுத்துடலாம். நம்ம ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் கொடுத்துருவோம். ஓகே, டன். உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஷேப் நல்லா வரல அப்படின்னா பென் டூல் எடுத்துகிட்டு உங்கள் ஷேப்பில் எங்கே வரலையோ அதை ரெடி கிளிக் பண்ணிவிட்டு ஓகேவா, உங்களுக்கு எங்கே வரலையோ தோணுதோ, அப்புறம் எனக்கு இங்கே நல்லா வரலன்றீங்க, இங்கே நல்லா வருது, நீங்கள் தான், அதுதான் நீங்கள் எது பண்ணுறீங்களோ அது உங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு இதை டெலிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாகவே போட்டுறேன். அவ்வளோதான், இப்படி போட்டு இங்கே வச்சிடறேன். சரிங்களா, அது கூட கனெக்ட் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலாக. தேங்க்ஸ், யாரோ லைவ் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ என் டைம், உங்கள் டைமை எனக்கு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஷேப்புக்கு ஒயிட் கலரே கொடுத்துருவோம். ஏன்னா ஒயிட்டு தான் நம்மளுக்கு கண்டென்ட் தெரியணும், நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியணும். மீதி வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம சும்மா இப்போதைக்கு வச்சுருக்குறோம். சரி, பியூட்டி பார்லர்னால் உங்களுக்கு ஞாபகம் வர்றது பிங்க்கு கொடுப்பாங்க. மேஜராக என்ன கொடுப்பாங்கன்னா பிங்க் கலரை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதாவது நாளைக்கு எதாவது பார்த்தீங்க, எதாவது ரெஃபரன்ஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா பிங்க்கு பாருங்கள். சரிங்களா, பிங்க்கு தான் மேஜராக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 0 சியான் கொடுத்துங்க. சியான் தான் அந்த மெஜந்தா வரும். சரிங்களா, ஒரு 100 வச்சிடுறேன். 100 வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரோக் போயிட்டு ஒயிட்டு கொடுத்துங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபாண்ட்டு வந்து நம்ம நார்மலாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஒன்று STM அழுத்திட்டு செந்தமிழ் ஃபாண்ட் இது பேர். இது எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணணும் சொல்கிறீங்க தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்டைல், இது நம்ம செந்தமிழ் இந்த ஃபாண்ட் இருக்குது அதில். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண கற்றுக் கொடுக்குறோம் உங்களுக்கு. சரிங்களா, அர்ச்சனா இது கொஞ்சம் போல்டாக இருக்குது. ஸோ 31 ஃபாண்ட்டு பார்த்துக்கணும், இல்லைனா மிஸ் ஆகிடும். சரிங்களா, ஓகே, இதனால் கொஞ்சம் போல்டாக இருக்குது. இன்னும் ஒர்க் இருக்குது, இன்னும் முடியல. ஸோ நம்ம ஜஸ்ட்டு இப்போ அலைன்மெண்ட் பண்ண தான் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி என்னடா இவ்வளோ நல்லாவே இல்லைன்ற மாரி இருக்கும். ஸோ போக 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 மெருகேற்றினா உங்களுக்கு அந்த லுக்கு வந்துடும் எல்லாத்துலேயுமே. சரிங்களா, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பியூட்டி பார்லர்ன்றோம், ஸோ கொஞ்சம் அதுவும் அழகாக தானே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பியூட்டி பார்லர் கொஞ்சம் இது சூப்பராக இருக்குது, இது நல்லா இல்லை. STM அழுத்திட்டு இந்த கலர் வச்சுட்டு கீழே வச்சுட்டு இதோட இப்போ ஸ்டோக் ஆஃப் பண்ணி இந்த ஸ்டோக் வச்சுருப்பீங்களே அந்த ஸ்டோக்கை இந்த ரெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஃபார்வர்ட்னா காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ப்ரோ எடுக்கவே இல்லை ப்ரோ அப்படின்னீங்கன்னா எடுக்கலை தான் நம்மளுக்கு தெரியுது. பட் இன்னும் ஒர்க் இருக்குது, நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. சரிங்களா, ஒரு அம்மா அழுத்திட்டு நார்மலாக படிக்கிற ஃபாண்ட் இருந்தால் போதும். மேஜராக நான் ஒன்று வச்சு காட்டுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். என் லைவில் இருக்கிறவங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், 2-3 பேர் இருக்கிறாங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள். சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஹார்ட்டிங் போடுறவருக்கு நன்றி. ஓகே, சரி ஓகே. இது கொஞ்சம் நார்மலாக படிக்கிற மாதிரி இருக்குது. 34 இல்லை 24 கூட நார்மல் ஃபாண்ட்டு தான். நம்ம 24 போய்டுவோம். ஸோ இதுவும் அதேமாரி 24 வச்சுக்கலாம். இப்போ ஓகே, இது வச்சாச்சு. இது ஓகேவா. இது வந்து அவங்க கொடுக்குற அந்த என்ன சொல்கிறது, அவங்க கொடுக்குற ஒரு ஒர்க்கு, அவங்களோட டீட்டெயில். இந்த ஒர்க்கில் வந்து இத்தனை ஒர்க்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு
டீட்டெயில் தராங்க. ஸோ அதுதான் அது. இப்போ இந்த ஹேர் ஸ்டைல்லாம் இருக்கா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் யூ அழுத்திட்டு, நான் இப்போ டெம்பரரியாக தான் பண்ணுறேன், ஒரு ஜஸ்ட்டு எப்படி பண்ணலாமோ அப்படி தான் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது சென்டரில் வச்சுட்டு, இங்கே ஒன்று வச்சுட்டு, இது பக்கத்தில் ஒன்று வச்சுட்டு, இங்கே ஒன்று வச்சுட்டு, இங்கே ஒன்று வச்சுருங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலைன்மெண்ட் பண்ணேன் இதுக்கு. சரிங்களா? ஓகே, சூப்பராக வந்துருச்சு. ஸோ ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஷேப்லாம் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ப்ரோ, சூப்பர், 2 பேர் லைவில் இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ ப்ரோ, என்கரேஜ் பண்ணுங்கள். இதான் நம்மளுக்கு நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியுது, பட் யார் இருந்தாலும் தெரியல. ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய் ஹாய். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஜி கொடுத்து, இது எங்கேயோ ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இது எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து, ஓகே, இது வந்து நம்ம இப்படி வச்சுருவோம். சரிங்களா? இப்படி வச்சுட்டு ஓகே, ஜஸ்ட் அது என்ன தெரியுது, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்குறோம் நம்ம. சரி, இல்லைனா இந்த நாளை வந்து அது கீழே போட்டுருவோம் நம்ம டீசெண்டாக. ஸோ இது நல்லா ஹைலைட்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ அதேமாரி இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம், அதேமாரி கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு, ஸோ டீ கொடுத்து அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம காட்டுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாரி இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வைக்கிறேன், கண்ட்ரோல் ஜி. ஸோ நம்ம பேனர் தான் பண்ணுறோம், நெட்லேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ இது காப்பரேட் வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா நம்ம அது எதாவது ப்ளர் பண்ணோம், இல்லை கரெக்ஷன் பண்ணுற மாதிரி வரும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ இதை எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு அதோட இது எதுன்னு பார்த்துட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு டீ கொடுத்துட்டு ஓகே, நீங்கள் பண்ணுறது தான் இந்த ஒர்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, டன். இது முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து எங்கே போடணுன்னா ஒன்று காலியாக இருக்கும், அங்கே போய் போட்டிங்கன்னா அது உள்ளே வந்துடும். ஓகே, டன், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா இமேஜும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணிவிட்டு ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, டன். ஓகே, சூப்பர். இது இன்னும் ஒர்க் இருக்குது, நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம அந்த ஒர்க்கை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் ஓகே. இப்போ எல்லா ஷேப்புக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒயிட்டு கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன இது கொடுத்தோமோ, எத்தனை ஷேப் போட்டிருக்கோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இது மட்டும் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டர் அப்படின்னு போடுங்க. பார்டர் வேணால், ஆமாம், லைன் பார்டர் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணலாம்னா பிஎன்ஜி பார்டர். ஓகே, சூப்பர். இப்போ இது என்ன பண்ணலான்னா ஷேப்புன்னு போட்டுடுறேன். ஷேப்புன்னு போட்டால் தான் இந்த மாரி வரும் உங்களுக்கு கலர். இது எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறோம் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஒரு மெட்டீரியல் தான் இந்த கோல்டன் ஃப்ரேமு, பேக்ரவுண்டு அந்த மாதிரி சொல்கிறது.
சரிங்களா? இப்போ இது பிங்க் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பிங்க்கு தான் அதிகமாக கேர்ள்ஸு அந்த குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பண்ணல, ஜூம் பண்ணி இதை வந்து டெக்ஸ்ட்டுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன். ஓகே, சூப்பர் சூப்பர். நம்ம வந்து வச்சாச்சு, இது இங்கே வச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டவுட் கிளியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு ஒரு எங்கேஜிங்காக இருக்கும். சரிங்களா? லெஃப்ட் அலைன்மெண்ட் போட்டு அதேமாரி இதையும் அதேமாரி அது அப்படி தான். அது நம்ம கரெக்டாக இழுக்கணும். கரெக்டாக இழுக்கலன்னா அது டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணிடும். பாட்டம். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் டீ கொடுத்துட்டு ஸோ ஃபாண்ட்டில் போயிட்டு அது எங்கே இருக்குன்னு தெரில, டைப்போகிராஃபி மான் டெக்ஸ் கேரக்டர் தான் டெக்ஸ்ட்டு. அதோட அந்த பேஸை வந்து கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இது இந்த மாதிரி வைக்கிறோம். ஓகே, சூப்பர். இப்போ இந்த இது மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்கா. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, எந்த பேஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக பண்ணணும். இது ஆக்சுவலாக நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்தீங்கன்னா ஒயிட்டில் வந்துடும், உங்களுக்கு சூப்பராகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம மாற்றுறோம், பொறுமையாக மாற்றலாம். இப்போ இங்கே வச்சுருந்த அந்த டெக்ஸ்டோட என்ன ரேஷியோ இருக்குது, 248 இருக்குது. இங்கே இருக்கும் உங்களுக்கு 248 இருக்குது. ஸோ அதையே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே காப்பி பண்ணி இங்கே போட போகிறோம் 248. ஸோ வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ அதேமாரி கலரை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒயிட்டில் வைக்க போகிறோம். ஸோ ஒயிட் போய்ட்டு ஒயிட் வைக்கணும். ஸோ இது மட்டும் இருக்கா, நீங்கள் இதுக்கு இப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் டீ கொடுத்து இதெல்லாம் ஒரு ஃபாண்ட்டுக்கு ரொம்ப உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு இவ்வளோ பண்ணால் போதும், இதுக்கு இவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த முடிவு பண்ணுறது உங்கள் கையில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது ஓரளவாக வந்துருச்சு நம்ம பண்ணுறது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒன்றும் பண்ணல பெருசாக, டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்தோம், அப்புறம் அவங்க என்ன கொடுக்குறாங்க அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் அதோடய இமேஜி, அப்புறம் மணப்பெண் அலங்காரம் மற்றும் நகை செட் வாடகைக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கண்டென்ட் நம்ம நெட்லேருந்து தான் எடுத்துருக்கோம், நம்ம ஓனாக பண்ணல இது. ஸோ நம்ம வந்து ரீக்ரியேட் மாதிரி தான் இது கணக்கு வரும். பட் ஆனால் நம்ம பேனர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கூட நீங்கள் இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக கிராஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஓவராக வந்துருச்சா, இது என்ன பண்ணுறேன் லைட்டாக இழுத்து விட்டுக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெட்டே கொடுத்துடலாம். ஏன்னா இதுதான் ஹைலைட்டாக தெரியணும். ஏன்னா அவங்க வந்து விற்கிறாங்க அந்த பொருள், அதனால் நம்ம வந்து அந்த பொருளை விற்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதை தூக்கி கொடுக்கணுமோ நம்ம தான் கொடுக்கணும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபோன் நம்பர்லாம் கேட்பாங்க. ஃபோன் நம்பர்லாம் வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு மேலே கொடுங்க, கீழே கொடுக்காதீங்க. அட்ரஸ் மட்டும் கீழே கொடுக்க பாருங்கள். அட்ரஸ் வந்து தேவைப்படாது. முடிஞ்ச அளவுக்கு யாராக கேட்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்ரஸை கீழே கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்கா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஓகே ஒயிட்டில் வச்சிடலாம். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு
இப்போயே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஓரளவு ஓகேவா அப்படின்ட்டு. இது எடுத்துடுறேன் இருங்க. இப்போயே பார்த்தீங்கனாலே தெரியும். ப்ரோ பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்காக இருக்குது, எதாவது பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா நம்ம போயிட்டு திருப்பி ஒன்றும் இல்லை, டார்க் பேக்ரவுண்டுக்கு பற்றி டார்க் பேக்ரவுண்ட் பண்ணி கலர் பேக்ரவுண்ட் போட்டிங்கன்னா இந்தமாரி கலர் பேக்ரவுண்ட் வந்துடும். இப்போ நான் இது வந்து இதே டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கலராக இருக்கா, முடிஞ்ச அளவுக்கு கலர் கொடுக்காம ஒரு பிளைன் கலர் இல்லை கிரேடியன்ட்டு அந்தமாரி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இதை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இது இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு. வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம். சரிங்களா? முடிய போகுது, அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு சாம்பிள். ஸோ நேற்று நம்ம 2 வாட்டி ட்ரை பண்ணோம் லைவு. ஸோ கட் ஆகிடுச்சு. இப்பயும் அதே ப்ராப்ளமாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக டீல் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு லைவ் வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்துச்சு நம்மளுக்கு லைவ். சரிங்களா? ஸோ இது வந்து சூப்பராக வந்தனால நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, சூப்பர் டன். நல்லா இருக்குது இது பார்க்க. ஓகே, இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இவ்வளோ தான். இப்போ இது வந்து நல்லா இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டார்க் எடுத்துகிட்டு வந்துட்டு மல்டிப்ளே இல்லை ஸ்க்ரீனு இல்லை ஓவர்லேலாம் வேணாம். சரி, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலீட் பண்ணிவிடுங்க. அந்த கலரே வேணாம், அந்த டார்க்னஸே வேணாம். ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கலரை மட்டும் மாற்றினால பேனர் வந்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பளிச்சுன்னு அந்த ஒரு லுக்கு வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டிசைன் இல்லை, நம்ம இப்போதைக்கு லைவில் வந்து பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஆட் பண்ணலான்னா ஆட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பியூட்டி பார்லர் அதோட இமேஜ் எடுக்கிறேன். பியூட்டி பார்லர் ஷாப் போடுறேன். ஏன்னா நம்மளுக்கு கடை தான் வேணும். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் எப்படியும் போடலாம். அதுதான், அது நீங்கள் எப்படி போகிறீங்கன்றது தான் மேட்ரிங்க. இது இப்போ சும்மா லோ குவாலிட்டியில் எடுத்திருக்கேன், அதனால் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும் இமேஜ். அந்த கலருக்கு மேலே வச்சுட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை கொடுத்துருங்க. மல்டிப்ளை கொடுத்தா அந்த கலரோடு அது மிங்கிள் ஆயிடுச்சா, சூப்பர் ஆயிடுச்சா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்க்ரீனு ஓவர்லே உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ ஓவர்லே கொடுத்துருங்க. இது சூப்பராக இருக்குது. இது ஓரளவு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. இது வந்து நம்ம ஒரு சிம்பிளாக எப்படி வந்து ஒரு பியூட்டி பார்லருக்கு பேனர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குதேன். அவுட் டு பேனர்னு தான் நம்ம அவுட் டு கிரியேட் பேனர் தான் நம்ம போட்டிருக்கோம் ஹெட்டிங்கு. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வரப்போகுது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய கண்டென்ட் வரப்போகுது. ஜெராக்ஸு, அப்புறம் வந்து வாட்டர் கேன் எப்படி பண்ணணும், அப்புறம் வந்து பியூட்டி பார்லர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட்டடாக வரும், பியூட்டி பார்லரே வரும். பட் இது இந்த மாதிரி டிசைன் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வரும். பியூட்டி பார்லர் வரும், அப்புறம் சிக்கன் ரோட்டு கடை, அப்புறம் வந்து முட்டை கடை, அப்புறம் மாவு கடை. இந்த மாதிரி நம்ம சென்னையில் இருக்கிற ஆவரேஜ் எல்லா பேனரையும் நம்ம கவர் பண்ணி போட போகிறோம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைவ் பார்க்கணும். பார்த்த வரைக்கும் நன்றி.
நம்ம நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ எதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியராக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஒரு ப்ரோ வந்து போட்டிருந்தார், கிளிப் ஆர்ட்டை வந்து எப்படி ஃபோட்டோஷாப்பில் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்க அந்த வீடியோவை, ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வரப்போகுது. அந்த ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த மெசேஜ். ஸோ நீங்கள் கம்பல்சரி நம்ம சேனலை வெயிட் பண்ணி ஒர்த்தாக நம்ம கொடுக்க போகிறோம் அந்த கிளிப் ஆர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளிப் ஆர்ட்னா என்ன, கிளிப் ஆர்ட்னா எப்படி போடணும், அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்றது மொட்டை டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம இதோட லைவை முடிச்சுப்போம். ஸோ ஓகே, எல்லோரும் குட் பை. ஸோ டாட்டா, see you. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? பாய்.